على حبيبك خير الخلق كلهم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه الطيبين الطاهرين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم وبارك عليه. சவுண்டே இல்லை. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله، خذ بيدي قلت حيلتي أنت وسيلتي وأدركني مرادي يا رسول الله، لا وسيلة إلا أنت يا رسول الله. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகுக. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் நம் உயிருக்கு உயிரான உயிருக்கு மேலான கண்மணி செய்யிதனா முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், பாக்கியம் பெற்ற அவர்கள் குடும்பத்தினர்கள் மீதும், சத்திய சஹாபா பெருமக்கள் அனைவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி விடுகிற தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், வலிமார்கள், உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய செய்யது சாதாத்துமார்கள், கல்வில் நிறைந்த உஸ்தாதுமார்கள், அன்பு குறித்தான ஷேகுமார்கள், அத்தனை நபர்கள் மீதும் சேலம் மாநகரத்திலே அமைந்திருக்கக்கூடிய சேலத்தாம்பட்டி காதர் ரஹீமா என்ற மஸ்ஜிதிலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் நின்று நிலவட்டுமாகுக. கண்ணியம் நிறைந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா இந்த உலகத்திலே மனித சமுதாயத்திற்கு செல்வத்தையும் செல்வாக்கையும் அல்லாஹ் கொடுத்து, உயர்ந்ததாக கண்ணியத்தையும் அல்லாஹ் தந்து, இந்த உலகத்திலே சிறப்புக்குரியவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மவர்களை இந்த உலகத்திலே அல்லாஹ் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான் என்பதை நாம் எண்ணி பார்க்க நாம் கனவிட்டிருக்கிறோம். கண்ணியம் நிறைந்தவர்களே, நாம் இன்று அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய நிஅமத்துகளுக்கெல்லாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை நினைவுபடுத்தும் முகமாக உங்களிடத்திலே சென்ற வாரம் நன்றி மறவாதே என்ற அடிப்படையிலே அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய நிஅமத்துகளுக்கு நன்றி உள்ள அடியானாக நாம் வாழ வேண்டும் என்பதை பற்றி நாம் சென்ற வாரம் நாம் பேசியிருக்கிறோம். அதனுடைய தொடராக நாம் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காலத்தால் மாறாத கருத்து கருவுளமிக்க அல் குர்ஆனிலே அல்லாஹ் கோடிட்டு காட்டுகிறார். மனித சமுதாயமே, வஇன் தஅத்து நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா இன்னல்லாஹ லகஃபூருர் ரஹீம். அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய நிஅமத்துக்களை
நீங்கள் எண்ணி பார்த்தால் உங்களால் எண்ணி முடிக்க முடியாது என்று அல்லாஹ் தன் திருமறையிலே கோடிட்டு காட்டுகிறான். அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்திற்கு எத்தனை நியமத்துகளை கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் எண்ணி பார்ப்போமேயானால் நம்மளால் எண்ண முடியாத அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித சமுதாயத்தின் மீது அன்பு கொண்டு அல்லாஹ் நம்மவர்களுக்கு நபிகள் நாயகம் நறுக்குறுதி தாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தாக இருக்கும் நம்மவர்களுக்கு அல்லாஹ் பலவிதமான நியமத்துக்களை, பலவிதமான அருள்கொடைகளை, பலவிதமான செல்வாக்குகளை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் என்பதை நாம் எண்ணி பார்க்க நாம் கடைபெற்றிருக்கிறோம். ஆகையினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த அமலை நாம் எடுத்துக் கொள்வோமேயானால் அந்த அமல்களிலே அல்லாஹ் தன்னை புகழுமாறு அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்பதை நாம் எண்ணி பார்க்க நாம் கடைபெற்றிருக்கிறோம். இந்த உலகத்திலே தோன்றிய இந்த உலகத்திற்கு சமுதாயத்துக்கு நேர்வழி காட்டுவதற்காக வேண்டி லட்சக்கணக்கான எண்ணற்ற நபிமார்களை இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்த அல்லாஹ் அந்தந்த நபிமார்களும் அல்லாஹ்வுக்கு எவ்வளவு நியமத்துக்களை நன்றிகளை தெரிவித்திருக்கிறார்கள் என்பதை நாம் திருக்குர்ஆன் மூலமாக நாம் எடுத்து பார்ப்போமேயானால் எந்த நபியுமே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாத எந்த நபியுமே இல்லை. அந்த அளவுக்கு நபிமார்கள் அல்லாஹ் கொடுத்திருக்கிற நியமத்துகளுக்கு நன்றி செலுத்தியிருக்கிறார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க நாம் கடைபெற்றிருக்கிறோம். ஆகையினால் கண்ணியம் நிறைந்தவர்களே, நாம் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது சொற்ப கால வாழ்க்கையிலே நாம் தோண்டு கொண்டிருக்கின்ற பொழுது அல்லாஹ்வுக்கு நாம் நன்றியுள்ள அடியானாக நாம் இருக்க வேண்டும். நன்றி செலுத்தக்கூடியவர்களாக அவன் கொடுத்திருக்கக்கூடிய நியமத்துக்களை நாம் தின்று மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம், அவன் கொடுத்திருக்கூடிய நியமத்துக்களை அருள்கொடைகளை உண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியார்களாக வாழ வேண்டும் என்பதை நாம் எண்ணி பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். எந்த அளவுக்கு சஹாபா பெருமக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை தோழர்கள் எந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல்லுக்கும் செயல்பட்டும் நடந்த அந்த சஹாபா பெருமக்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ்வை புகழ்வதிலே ஆனந்தம் கொண்டிருக்கிறார்கள், சந்தோஷம் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் ஒரு ஹதீஸின் மூலமாக, ஒரு நிகழ்வு மூலமாக நாம் எண்ணி பார்க்க நாம் கடைபிடித்திருக்கிறோம். அது ரிஃபாஅத் இப்னு ராஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கிறார்கள். ஒரு நாள் நபிகள் நாயகம் நறுக்குறுதி தாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி தொழுது கொண்டிருக்கக்கூடிய சஹாபா பெருமக்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி தொழுது கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் நறுக்குறுதி தாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தொழுகையிலே ருக்குவை செய்கிறார்கள். ருக்குவை செய்துவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்குவில் இருந்து எழுந்திருக்கிறார்கள். அப்படி எழுந்திருக்கின்ற பொழுது சமிஅ அல்லாஹு லிமன் ஹமிதா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். சொன்னவுடன் பின்னால் இருக்கக்கூடிய தோழரில் ஒருவர் சொல்கிறார், ரப்பனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி என்ற வார்த்தையை அல்லாஹ்வை அதிகமாக புகழ்கிறார் தொழுகையிலே இருந்து கொண்டு. ரப்பனா லக்கல் ஹம்து, எங்களை படைத்த இரட்சகனான அல்லாஹ்வே உனக்கே எல்லா புகழும், ஹம்தன் கஸீரா அதிகமான புகழ், கோடான கோடி புகழ் உனக்கே என்று புகழ்கிறார்கள். அந்த புகழ் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி, அதிலே பரக்கத்து பொருந்தியதாக நறுமணத்துக்குரியதாக அல்லாஹ் இருக்கின்றான் என்ற அடிப்படையிலே அந்த புகழை புகழுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபலம்மன் ஸரஃப, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை முடித்த பொழுது சஹாபாக்களை பார்த்து பெருமானார் கேட்கிறார்கள், கால மனில் முத்தகல்லிம், யார் தொழுகையிலே பேசியது யார், இந்த வார்த்தையை சொன்னது யார்?
ரப்பனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி என்ற வார்த்தையை சொன்னது யார் என்று கேட்கிறார்கள். அப்படி கேட்கின்ற ஒரு சஹாபாக்கள் எல்லாம் ஏதோ நகர்ந்து விட்டது என்று அந்த சஹாபி சொல்வதற்கு தயங்குகிறார். மீண்டும் பெருமானார் கேட்கிறார்கள், இந்த வார்த்தையை சொன்னது யார் என்று கேட்கிறார்கள். மீண்டும் அந்த சஹாபி அப்படியே தயங்குகிறார். மீண்டும் மூன்றாவது தடவையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், மனில் முத்தகல்லம், யார் இந்த வார்த்தையை சொன்னது என்று கேட்கிறார்கள். அப்போது சஹாபி அன யா ரசூலல்லாஹ், நான் தான் சொன்னேன் என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னமோ சொல்ல போறாங்களோ, பெருமானார் தம்பி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளை கண்டிக்கப் போகிறார்களோ என்று நினைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்ன சொல்ல போகிறார்களோ என்று அந்த சஹாபி நினைத்து கொண்டிருக்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், قال رأيت بضعة وثلاثين ملكا يبتدرونها أيهم يكتبها أول. இந்த வார்த்தை ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் தய்யிபன் கஸீரன் கமா ஃபீ என்ற வார்த்தையை சொன்னாரே, இந்த வார்த்தைக்காக வேண்டி இதை ஒரு பட்டியலில் எழுதி அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பிப்பதற்காக வேண்டி 30 மலக்குகள் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நான் தான் இந்த வார்த்தையை நான் தான் எழுதுவேன், இவர் சொன்ன வார்த்தையை நான் எழுதுகிறேன் என்று 30 மலக்குகள் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால், புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் பார்க்கிறோம் என்றால் கண்ணியம் நிறைந்தவர் சிந்தித்து பார்க்க நாம் கடைபெற்றிருக்கிறோம். ஆகையினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தொழுகையிலே நாம் எல்லாம் சமிஅ அல்லாஹு லிமன் ஹமீதா என்று சொல்கிறோம் அல்லவா, சொன்னதுக்கு பின்னால் இமாம் சமிஅ அல்லாஹு லிமன் ஹமீதா என்று சொன்ன பொழுது பின்னால் இருக்கக்கூடிய முக்ததிகள் எல்லாம் சொல்வோம் ரப்பனா லக்கல் ஹம்து அல்லது அல்லாஹும்ம ரப்பனா லக்கல் ஹம்து என்று சொல்வோம். ஆனால் இந்த சஹாபி எவ்வளவு கூடுதலாக தொழுகையிலே இருந்து அல்லாஹ்வை புகழ்ந்திருக்கிறார் என்று பார்க்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி புகழக்கூடிய இந்த தோழரைத்தான் 30 மலக்குகள் போட்டி போட்டுக்கொண்டு அவர்கள் பதிவு செய்வதற்கு வருகிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் என்றால் நாம் நன்றாக சிந்தித்து பார்க்க நாம் கடைபெற்றிருக்கிறோம். ஆகையினால் கண்ணியம் நிறைந்தவர்களே, நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் எண்ணி பார்க்க நாம் கடைபெற்றிருக்கிறோம். அதே போன்று சஹாபாக்களை போன்று அல்லாஹ்வை புகழக்கூடிய யாருமே இல்லை. ஆனால் நாம் இன்று தொழுகைக்கு வருகிறோம், எல்லோரும் தொழுகிறோம். ஆனால் தொழுகைக்கு வரக்கூடிய நாம் ஒரு ரக்காயத்தை பிந்தி விட்டால் என்ன, நம்ம எழுந்தெழுத்து தொழுது கொள்ளலாம். 2வது ரக்காயத்து கிடைத்துவிடும், 3வது ரக்காயத்து கிடைத்துவிடும். ஆகினால் ஒரு நிமிடம் பேசிவிட்டு செல்லலாம் என்றெல்லாம் நாம் தொழுகையை சங்கைப்படுத்தக்கூடிய நாம் அந்த தொழுகை விஷயத்திலே ஜமாத்துவை சேருகின்ற விஷயத்தை நாம் பின்தங்கியவர்களாக நாம் இருக்கிறோம். ஆனால் இந்த உலகத்திலே நபிகள் நாயகம் நறுக்குறுத்து தாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உற்ற தோழனாக உறுதுணையாக இருக்கக்கூடிய சய்யிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாழ்க்கையும் அவருடைய வாழ்வையை நாம் பார்க்க வேண்டிய கடமையும் நாம் இருக்கிறது. இதே போன்று ஒரு நாள் சய்யிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். அப்படி வருகின்ற பொழுது நபிகள் நாயகம் நறுக்குல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி தொழுகை வைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது சய்யிதுனா அபூபக்கர் சித்தீக் நாயகம் அவர்கள் கொஞ்சம் தாமதமாகிவிட்டது. வருகின்ற பொழுது அவர்கள் ஒது செய்கிறார்கள், செய்துவிட்டு எப்படியாவது இந்த முதல் காயத்தை நாம் அடைய வேண்டும் என்று முயற்சிகிறார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்குவை அவர்கள் செய்துவிட்டு ருக்குவுக்கு குனிந்து விட்டார்கள். இந்த முதல் காயத்தை தப்பி போய்விடுமே என்று அங்கலாயப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சய்யிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, யா அல்லாஹ், பெருமானாரோடு சேர்ந்து கொள்ளக்கூடிய இந்த முதல் ரக்காயத்தை விட்டு விடுமோ என்று கவலையிலே வேகமாக வருகிறார்கள். ஆனால் அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையோடு வந்து அபூபக்கர் நாயகம் சேர்ந்து கொள்கிறார்கள்.
அந்த தொழுகையை பெருமானார் அவர்கள் ருக்குவை விட்டு எந்திரிப்பதற்கு முன்னால் அந்த தொழுகையை சேர்ந்து கொள்கிறார்கள். சேர்ந்து கொண்டவுடன் அதற்கு முன்னால் சமீ அல்லாஹு லிமன் ஹமீதா என்ற வார்த்தை இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையிலே ருக்குவிலே இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த அபூபக்கர் நாயகத்துடைய உணர்வுகையும் உணர்ச்சியும் அல்லாஹ் விரும்புகிறார். இந்த முதல் ரக்காயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், இந்த முதல் ரக்காயத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே அபூபக்கர் நாயகம் உள்ளவெல்லாம் பிரிதிருத்துக் கொண்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்குவை விட்டு எழுந்திருக்கலாம் என்று நினைக்கின்ற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தலையை பெருமானாருடைய தலையை அமுக்கி பிடித்துக் கொள்கிறார்கள். பின்னால் அபூபக்கர் வருகிறார். அவர் அங்கலாய்ப்பட்டுக் கொண்டிருக்கிறார், சஞ்சலப்பட்டுக் கொண்டிருக்கிறார், தொழுகை கிடைக்க வேண்டும் என்று. அதற்கு பின்னால் அந்த தொழுகையிலே வந்து சேர்ந்து கொள்கிறார்கள். சேர்ந்து கொள்ளவுடன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை விட்டு ருக்குவை விட்டு எழுந்திருக்கின்ற பொழுது சமீ அல்லாஹு லிமன் ஹமீதா, யார் அந்த முதல் ரக்காயத்தை கிடைத்த உடனே அபூபக்கர் நாயகம் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு இந்த முதல் ரக்காயத்தை கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை கிடைத்து விட்டானே என்று அவங்க உள்ளத்தால் சொல்கின்ற பொழுது அல்லாஹ் இதை கேட்டுவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் சொல்கிறார்கள், இனிமேல் நீங்கள் சமீ அல்லாஹு லிமன் ஹமீதா என்று சொல்லுங்கள். அபூபக்கர் நாயகத்துடைய அந்த வார்த்தையை அல்லாஹ் கேட்டுவிட்டான் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக தொழுகையிலே சமீ அல்லாஹு லிமன் ஹமீதா என்று வருவதற்கு காரணம் இருந்தது என்று சொன்னால் அபூபக்கர் நாயகம் அவர்கள் அல்லாஹ்வை எந்த அளவுக்கு புகழ்ந்தார்கள். தொழுகையை ஒரு ரக்காயத்தை கிடைத்தவுடன் அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை சொன்ன காரணத்தினால் சமீ அல்லாஹு லிமன் ஹமீதா என்ற வார்த்தையை அல்லாஹ் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அதை அல்லாஹ் தஆலா நடைமுறைக்கு வைத்து விட்டார் என்றால் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகையினால் ஒவ்வொரு சஹாபா பெருமக்களுமே தொழுகை விஷயத்தில் எவ்வளவு அக்கறை உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். தொழுகை இமாம் ஜமாத்தோடு சேர வேண்டும் என்று தொழிலாய் கொடுத்திருக்கிறார்கள் என்றால் நீங்களும் நாம் எப்படி இருக்கிறோம் என்று நம்மை புடம்போட்டு பார்க்க வேண்டிய கடமையும் கடப்பான் நமக்கு இருக்கிறது. ஆகினால் தொழுகையில் இருக்கிற முதல் ரக்காயத்தை கிடைத்தவுடன் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்ன இந்த வார்த்தையை அல்லாஹ் கேட்டுவிட்டான் என்று சமீ அல்லாஹு, அல்லாஹ் கேட்டுவிட்டான் லிமன் ஹமீதா, யார் அல்லாஹ்வை புகழ்ந்தாரோ அவருடைய வார்த்தையை அல்லாஹ் கேட்டுவிட்டான் என்று சொல்லும் அளவுக்கு அபூபக்கர் நாயகத்துடைய தகுதியும் தரஜாவையும் அல்லாஹ் உயர்த்திருக்கிறார் என்றால் நன்றாக சிந்தித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகையினால் கண்ணியமிக்கவர்கள் நாம் எந்த நேரத்திலும் நாம் அல்லாஹ்வை புகழ்ந்த வண்ணமாக அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையை நம்முடைய மூழ்ச்சி இருக்கின்ற வரை அல்லாஹ் கொடுத்திருக்கும் நிஅமத்துக்கள் எவ்வளவு என்பதை நாம் எண்ணி பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு அடியான் ஒரு பாவம் செய்தால், அடியான் பாவம் செய்தால் அவன் உள்ளத்திலே கரும்புள்ளி விழுந்துவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் பாவம் செய்ய செய்ய அவன் உள்ளத்திலே கரும்புள்ளி விழுந்துவிடும், கரும்புள்ளி விழுந்துவிடும். நம்முடைய வெள்ளை ஆடையை நாம் முடித்திருக்கிறோம், அந்த ஆடையிலே ஏதாவது கரைப்பட்டு விட்டால் பார்ப்பதற்கு பளிச்சு என்று தெரிந்துவிடும். வெள்ள கை துணியிலே ஒரு கரை இருந்தால் பார்ப்பதற்கு கையில கரையா இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் அதை தெளிவாக காட்டிவிடும். இதே போல ஒரு அடியான் பாவம் செய்கின்ற பொழுது, குற்றம் செய்கின்ற பொழுது, தவறு செய்கின்ற பொழுது, தன்னை பாவத்தின் பக்கம் இணைத்துக் கொள்கின்ற பொழுது அவள் உள்ளத்திலே கரும் புள்ளி விழுந்து விடுகிறது என்றால் நாம் சிந்தித்து பார்க்க நாம் கடைபெற்றிருக்கிறோம். கண்ணியம் நிறைந்தவர்களே, அந்த கரும் புள்ளியை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம்ம கொடுத்த நிஅமத்துகள் என்ன நிஅமத் தெரியுமா? அது எவ்வளவு நிஅமத் தெரியுமா? அந்த ஒரு பாவம் செய்தால், ஒரு அடியான் பாவம் செய்தால் அவன் உள்ளத்திலே கரும்புள்ளி விழுகிறது என்று சொன்னார்களே, அதே கரும்புள்ளி உள்ளத்தில் பதியாமல் நம்முடைய முகத்திலே பதிந்திருந்தால், நம்முடைய முகத்தில் அந்த பாவத்துடைய அறிகுறி பதிந்திருந்தால் நம்ம நிலைமை என்ன ஆகும்?
சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே பாவத்துடைய அந்த அறிகுறி நம்முடைய கைகளிலே கால்களிலே அடையில மூக்கு துவாரத்தில் மூக்கின் மேலேயே பதிந்திருந்தால் பார்ப்பதற்கு எவ்வளவு விகாரமா இருக்கும். ஆனா அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அதையெல்லாம் நமக்கு அல்லாஹ் தஆலா மறைத்து உள்ளத்திலே கரும்புள்ளியை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்றால் இது நிஅமத் இல்லையா? நம்முடைய பாவத்தை வெளியிலே கொண்டு வந்து காமிக்காமல் அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறானே. நாம் செய்த குற்றங்கள், தவறுகள், எத்தனை தவறுகள், எண்ணில் அடங்காத தவறுகளை ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் செய்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட தவறுகளை அல்லாஹ் வெளிப்படுத்தாமல் அல்லாஹ் உள்ளத்திலே கரும்புள்ளியை வைத்திருக்கிறானே, இது பெரிய நிஅமத் இல்லையா என்று நாம் எண்ணி பார்க்க நாம் கடைபெற்றிருக்கிறோம். அதே போன்று சஹாபா பெருமக்கள் எப்படிப்பட்ட நிலையிலே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்ற விஷயத்திலே அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அவ்வளமை எதுகுல் ஜன்னத்தை, சொர்க்கலோகத்துக்கு யார் ஃபர்ஸ்ட் நுழைவார்கள் தெரியுமா? சொர்க்கத்துக்குள் நுழைவதில் முதன்மையானவர் யார் தெரியுமா? கியாமத்துடைய நாளை அவர்கள் அல்லது யஹ்மிதூன் அல்லாஹ் அஸ்ஸ வஜல் பிஸ்ஸர்ராயி வல்தர்ராயி, கஷ்டமான காலத்திலும் சிரமமான காலத்திலும் சந்தோஷமான காலத்திலும், சந்தோஷம் நிகழ்கின்ற பொழுது கஷ்டங்கள் இருக்கின்ற பொழுதும் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் கஷ்டத்தை கொடுத்தவன் அல்லாஹுதான். அல்ஹம்துலில்லாஹ். அவன் பெரிய கஷ்டத்தை கொடுக்காமல் இந்த சின்ன கஷ்டத்தை கொடுத்திருக்கிறானே என்று பொருந்தி அல்ஹம்துலில்லாஹ் சொல்வது. சந்தோஷமான நிலையிலே அல்லாஹ் அவர்களை காட்டி நம்மை மேன்மையாக வைத்திருக்கிறானே, உயர்ந்தவர்களாக அல்லாஹ் வைத்திருக்கிறானே, செல்வ செழிப்போடு வைத்திருக்கிறானே என்று அந்த நிலையிலும் யார் அல்லாஹ்வுக்கு கஷ்டமான நேரத்திலும் சந்தோஷத்திலும் துன்பத்திலும் அல்லாஹ்வை புகழ்ந்து அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள்தான் சுவர்க்கத்தில் முதலாக நுழைவார்கள் என்று நபிகள் நாயகம் செய்யிதனா முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார் என்றால், கண்ணியம் நிறைந்தவர்களே, அந்தந்த நிஅமத்துகளுக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் நாம் ஒரு கஷ்டம் ஏற்பட்டு விட்டால் அதற்கு எவ்வளவு வேதனைப்படுகிறோம், எவ்வளவு கஷ்டப்படுகிறோம், எவ்வளவு துன்பப்படுகிறோம். நம்முடைய வீட்டிலே ஒரு கஷ்டம் ஏற்பட்டு விட்டது, நம்முடைய குடும்பத்தில் கஷ்டம் ஏற்பட்டு விட்டது, நம்முடைய வாழ்க்கையில கஷ்டம் ஏற்பட்டு விட்டது என்று எவ்வளவு அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த நேரத்திலும் அல்லாஹு தஆலா பெரிய விதமான ஆபத்துகளை விட்டு அல்லாஹ் லேசான கஷ்டத்தை கொடுத்திருக்கிறாரே என்று நாம் நினைத்து அல்லாஹ்வை புகழ்வோமையானால் அந்த அவர்கள்தான் சந்தோஷத்திலும் வறுமை கஷ்டத்திலும் புகழக்கூடியவர்கள்தான் சொர்க்கலோகத்திலே முதலாக நுழைவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஒரு நாள் சய்யிதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துக்கு பின்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்துக்கு பின்னால் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டங்களிலே பெருமானார் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய வாழ்க்கையை முடிகின்ற நேரத்தில் கடைசியாக இந்த உலகத்தை விட்டு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறையக்கூடிய வஃபாத்தாகக்கூடிய அந்த நிலையிலே இருக்கின்ற பொழுது அவர்கள் சொன்னார்கள், அவர்களுக்கு கடைசி சக்கராத்துடைய கடைசி சொல்கிறார்கள், தன்னுடைய மகன் அப்துல்லாவை அழைத்து சொல்கிறார்கள், என் அருமை மகனே, போங்கள், நீங்கள் ஆயிஷம்மா வீட்டுக்கு செல்லுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவியார், அவரது துணைவியார் ஆயிஷா அம்மாட்ட போய் சொல்லுங்க, நான் உமர் சொல்லிவிட்டார். இந்த உமர் கேட்கிறார், அல்லாஹ்வுக்கு அவனை கேட்கிறார், சொல்லிவிடுகிறார்கள், நான் வஃபாத்தாகிவிட்டால் உங்களுடைய கணவர் இருலோக ரட்சகர் எங்கள் தலைவர் என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ரவுதாவிலே எனக்கு ஒரு இடம் கிடைக்குமா? பக்கத்திலே நான் என்னை அடக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், போய் கேட்டுவிட்டு வாருங்கள் என்று சொல்கிறார்கள். அவர்கள் நினைத்தால் எந்த சஹாபாக்களும் யாரும் மறுப்புக்கு வேலையே இல்லை, சரிங்கன்னு போய் அடக்க சொல்லிடலாம்.
ஆனால் அவர் சொல்கிறார், தன் மனைவியிடத்திலே, யாரிடத்திலே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியிடத்திலே போய் கேட்டுவிட்டு வாருங்கள். ஆயிஷா அம்மாட்ட போய் இந்த உமர் வஃபாத் ஆகிவிட்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்திலே அடக்குவதற்கு அனுமதி தருவீர்களா என்று கேட்டுவிட்டு வாருங்கள், நான் அங்கே அடக்கப்பட வேண்டும் ஆசைப்படுகிறேன் சொன்ன பொழுது பெண்களுடைய தலையை உம்முல் மோமினீன் செய்யதுனா ஆயிஷா அம்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர் சொன்னார்கள், அப்படியா உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், நான் அனுமதி தருகிறேன், நான் அனுமதி தருகிறேன் என்றார்கள். ஆயிஷா அம்மாட்ட கேட்டாங்க, நீ அனுமதி கொடுக்கிறீர் என்ன காரணம் என்று கேட்டார்கள். அப்போது சொன்னார்கள், ஆயிஷா அம்மா ரலியல்லாஹு சொன்னார்கள், கண்ணியத்துக்குரிய சஹாபா பெருமக்கள் சொன்னார்கள், நான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருகாமையில் அடக்குவதற்கு அனுமதி கொடுப்பது காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் எனக்கு ஒரு உபகாரம் செய்திருக்கிறார்கள், எனக்கு ஒரு உபகாரம் செய்திருக்கிறார்கள். என்னை என் மீது இட்டுக்கட்டி பேசிய, தவறாக என்னை இட்டுக்கட்டிய பேசிய பொழுது, என்னை தவறாக குறைஷ் குப்பாரை இட்டுக்கட்டி என்னை பேசிய பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோர்ந்து போய்விட்டார்கள். தன் மனைவிக்கே இப்படி அவச்சொல்லு வந்து விட்டதை நினைத்து சோகத்திலே சொக்கி போய் கொண்டிருக்கின்ற பொழுது ஒவ்வொருவரிடத்திலும் இதற்கு என்ன பரிகாரம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே அவர்கள் இதற்கு பதில் தேடி வருகிறார்கள். ஆனால் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டவர் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு பாவம் செய்யக்கூடிய பெண்ணையா அல்லாஹ் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறான்? பாவம் செய்யக்கூடிய பெண்ணையா உங்களுக்கு கல்யாணம் வைக்கக்கூடிய நிலையிலே அல்லாஹ் வைத்திருக்கிறான்? உங்களுக்கு மனைவி பரிசுத்தமானவள் அல்லவா, உங்கள் மனைவி தூய்மையான அல்லவா என்ற ஒரு சர்டிபிகேட்டை உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே மன நிம்மதி கொண்டார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்க ஆயிஷா நாயகி அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வார்த்தையை கேட்டு அப்படியே சந்தோஷத்திலே மூழ்கி போய்விட்டார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு சாதகமாக உண்மையை சொன்னார்கள். பாவமான பெண்ணையா அல்லாஹ் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைத்தான் என்று, பாவமான பெண்ணையா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைத்தான் என்று கேட்ட பொழுது, நான் பாவம் செய்யாத பெண் என்பது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு வாயிலிருந்து வந்து விட்டது அல்லவா, அதற்கு நான் நன்றி செய்ய வேண்டும் என்று நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். அது இப்போதுதான் எனக்கு கிடைத்தது. எங்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்திலே அடக்கப்பட வேண்டும் என அனுமதி கேட்ட பொழுது ஆயிஷா அம்மா அவர்கள் சொன்னார்கள், அந்த இடத்திலே அடக்குவதற்கு அனுமதி இருந்தார்களே, எவ்வளவு பெரிய நன்றி என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மல்லம் யஷ்குரின் நாஸ லம் யஷ்குரில்லாஹ், ஜனங்களுக்கு யார் நன்றி பாராட்டவில்லையோ, ஜனங்கள் செய்த உதவிக்கு, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்த உதவிக்கு யார் நன்றி பாராட்டவில்லையோ அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செய்ய மாட்டான், நன்றி பாராட்ட மாட்டான் என்று நபிகள் நாயகம் நற்குணத்து தாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றார். கண்ணியம் நிறைந்தவர்கள் நாம் எண்ணி பார்க்க நாம் கடைபெற்றிருக்கிறோம். ஆகையினால் நாம் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரௌதாவிலே அடக்கப்படக்கூடிய பாக்கியம் 2 சஹாபா பெருமக்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஒன்றாவது சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இரண்டாவது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும்தான் ரௌதா ஷரீஃபிலே அடக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னொரு இடம் விடப்பட்டிருக்கிறது. அதுதான் இறுதி காலத்திலே கயாமத்தின் சமீபத்திலே சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்துக்கு வருவார்கள், ஆட்சி செய்வார்கள். அவர்கள் ஆட்சி செய்து எல்லாம் முடித்துவிட்டு கடைசியாக அவர்கள் அடக்கப்படக்கூடிய இடம் ரௌதா ஷரீஃப் என்பதை ஒரே ஒரு இடம் விடப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அபூபக்கர் நாயகம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி அடக்கப்பட்டிருக்கிறார் என்றால், கண்ணியம் நிறைந்தவர்களை இந்த 3 விரல் எப்படி இருக்கிறதோ இதே போன்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருகாமையிலே 2 சஹாபாக்கள் அடக்கியிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழுத்துக்கு கீழாக அபூபக்கர் நாயகத்துடைய தலை வைக்கப்பட்டிருக்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அவருடைய கழுத்து கீழாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தலை வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் மார்க்க ரீதியாக நாம் பார்க்கிறோம்.
அந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சஹாபாக்கள் எந்த அளவுக்கு பிரிய வைத்திருக்கிறார்கள், எந்த அளவுக்கு நன்றி செலுத்திருக்கிறார்கள் என்று நாம் எண்ணி பார்க்க நாம் கனிவிட்டிருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா வாழும் காலமெல்லாம் நன்றி உள்ள அடியானாக வாழ்வதற்கு நம்முடைய வாயில எந்த நேரமும் அல்ஹம்துலில்லாஹ் இந்த மூச்சை உள்ளே இழுப்பதற்கும் இழுத்த மூச்சை வெளியிலே வருவதற்கும் உன்னை தவிர வேறு யாராலும் எந்த வைத்தியனாலும் அது வர வைக்க முடியாத ரப்பே உனக்கே என்று அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை முணுமுணுத்துக் கொண்டிருப்போமேயானால் செல்வமும் செல்வாக்கும் அதிகமாக அல்லாஹ் தருவது மட்டுமல்ல, நம்முடைய குடும்பங்களிலே மகிழ்ச்சிகள் தாண்டவமாடும், மகிழ்ச்சிகள் அதிகமாக இருக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க நாம் கடைபெற்றிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட நிஅமத்துக்களை நமக்கு தருவானாக என்று கேட்டுக்கொண்டு, சென்ற வாரம் சொல்லியை போன்று இன்ஷா அல்லாஹ் ஜும்மாக்களுக்கு வேகமாக வாருங்கள். சேலத்தாம்பட்டி இருக்கக்கூடிய தாய்மார்களே, பயான்களை கேட்டுக்கொண்டிருக்கூடிய அன்புக்குரிய தாய்மார்களே, பாசத்துக்குரிய அன்பு சகோதரிகளே, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஆண்களை விரட்டி அடையுங்கள், பள்ளிக்கு வேகமாக போங்கள் என்று வேகமாக அனுப்புங்கள். நீங்களும் தொழுவுங்கள். இந்த உலகம் உயிர் இருக்கின்ற வரை தொழுகை நமக்கு கடமை. அந்த தொழுகை விட்டு விடாமல் ஐங்கால தொழுகையை பேணுவதற்கும் தொழுவதற்கும் ஆண்களையும் சிறுவர்களையும் பள்ளிக்கு அனுப்புங்கள். சிறுமிகளையும் நீங்களும் வீட்டிலே தொழுகுங்கள். அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். எந்த நேரம் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக் கொண்டே வாருங்கள், அல்லாஹ் பரக்கத் செய்வான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்து இந்த உலகத்தில் வாழ்ந்துவிட்டு கடைசியாக நம்முடைய மூச்சு பிரிகின்ற நேரத்திலே உயிருக்கு உயிரான உயிருக்கு மேலான கண்மணி நாயகம் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த கண்களால் நாம் பார்த்து, நீங்க தான் எங்கள் ரசூல், நீங்க தான் எங்கள் நபி, நீங்க தான் எங்கள் ஹபீப், நீங்க தான் எங்கள் தலைவர் என்று பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நூறு பங்கக்கூடிய அந்த திருமுகத்தை இந்த கண்களால் பார்த்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை உச்சரித்தவர்களாக இந்த உலகத்தை விட்டு விடைபெறக்கூடிய பாக்கியத்தை உலக முஸ்லிம்களுக்கும் உலக மூமின்களுக்கும் பாலஸ்தீன மக்களுக்கும் காசா மக்களுக்கும் அவருக்கு உறுதுணையாக இருக்கிற அத்தனை மக்களுக்கும் குர்ஆனை மரணம் செய்திருக்கக்கூடிய ஹாஃபிஸ்களுக்கும் ஹாஃபிஸ்கள் குடும்பத்தார்களுக்கும் ஹாஃபிதாக்களுக்கும் ஹாஃபிதாக்களுடைய குடும்பத்தார்களுக்கும் ஆலிம்களுக்கும் ஆலிம்கள் குடும்பத்தார்களுக்கும் ஆலிமாக்களுக்கும் ஆலிமாக்களுடைய குடும்பத்தார்களுக்கும் 5 நேரம் வாங்கிக் கொண்டு அலங்கரித்துக் கொண்டிருக்கிற முஅத்தின்மார்களுக்கும் முஅத்தின்மார்களுடைய குடும்பத்தார்களுக்கும் சேலத்தாம்பட்டியிலே இந்த ஜும்மாவிலே ஒன்று கூடியிருக்கும் நமக்கு நம் குடும்பத்தார்களுக்கும் வாழையடி வாழையாக அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.